புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் சொல்கிறார், மறை உடலாகிய திருச்சபைக்கு கிறிஸ்துவே தலை, நாம் எல்லாரும் உறுப்பினர்கள். இப்போ தலையோடு ஒன்றித்திருக்கிற பொழுதுதான் நமக்கு வாழ்வு. அதற்கு தான் கட்டளைகள் கடைபிடித்தல் உதவி செய்யும். முதல் வாசகத்திலே மோசே வழியாக கடவுள் கொடுத்த கட்டளையை அவரே மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். கடவுளை அன்பு செய்தல், பிறரை அன்பு செய்தல். இயேசுவும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். கடவுள் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை முன்னிறுத்தி, அடுத்திருப்பவர்களை முன்னிறுத்தி, பிறகு நம்மை. இந்த ஒரு வரிசையிலே நாம் இருக்கிற பொழுது நம்முடைய அன்பு பலம் பெறும். அது வாழ்வாக மாறும். முடிவில்லா வாழ்வாக, பரிசாக நமக்கு கிடைக்கும். அந்த பரிசு ஒரு இலக்கு எப்பொழுதோ கிடைப்பது மட்டுமல்ல, இங்கேயே தொடங்கி விடுகிறது. எனவே இந்த பயணத்திலே இந்த அன்பு செய்தலை மறக்கக்கூடாது. அன்பு செய்தல் என்பது பல்வேறு கோணத்திலே, பரிமாணத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. மன்னிக்கிற பொழுது அன்பு செய்கிறோம், விட்டு கொடுக்கிற பொழுது அன்பு செய்கிறோம், உதவி செய்கிற போது அன்பு செய்கிறோம், துன்பத்திலே துணை இருக்கிற பொழுது அன்பு செய்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உவமை, அந்த நல்ல சமாரித்தன் உவமையிலே யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அயலார், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அங்கே சமாரியன் தன்னை மறத்து அவருடைய நலனில் அக்கறை கொண்டு அவரது குணத்திற்கு, நலனுக்கு செலவு செய்கிறார், உடன் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அன்பினுடைய பல்வேறு கோணங்கள் இவையெல்லாம். எனவே அன்பு செய் என்று நாம் சொல்லப்படுகிற பொழுது நாம் அந்த அன்பை பல்வேறு விதத்தில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை அன்பு செய்தல் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கட்டும். இயேசு வழியாக வந்த அன்பை புரிந்து கொண்டாலே கடவுளை அன்பு செய்வோம். கடவுளை அன்பு செய்கிற பொழுது பாவம் நம்மை விட்டு விலகும். பிறகு அடுத்திருப்பவர்கள், அயலார்கள் அல்லது தேவையில் இருப்பவர்கள், அது ஒரு பெரிய பட்டியல். அந்த பட்டியலிலே எது முக்கியம் என்பதை உணர்ந்து அன்பு செய்த பழகிக்கொள்வோம். நம்மை நாம் அன்பு செய்வோம். நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா, நம்முடைய வாழ்வு, இயல்பு எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. எனக்கு இது பிடிக்கவில்லை, அது பிடிக்கவில்லை என்று உதறி தள்ளிவிட முடியாது. இந்த ஒரு வாழ்வை நாம் மேற்கொண்டால் முடிவில்லா வாழ்வை இங்கேயே ஆரம்பித்து விடுவோம் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.